Dear children, next heading is effects of inflation. The effects of inflation can be classified into two heads: effects on production and effects on distribution. இந்த இன்ஃப்ளேஷன் ஆனது வந்து ப்ரொடக்ஷனை எப்படி பாதிக்குது அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஓகே டியர் சில்ட்ரன், இதை நீங்கள் படிக்கும்பொழுதே வந்து இப்போ சப்போஸ் புக்கு இல்லை, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே வந்து வாட்ஸ்அப்பை வந்து அப்படியே பாஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஹெட்டிங்ஸை ஃபுல்லாக முதல் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அகைன் அண்ட் அகைன் இதை லிசன் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு படித்த மாதிரி ஆயிரும். வந்து அதனால் கவனமாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, படிங்க. ஓகே, குட். எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். இன்ஃப்ளேஷனால் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எப்படி ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். when the inflation is very moderate ஒரு சாதாரணமாக இருக்குது. இட் ஆக்ட்ஸ் as incentive to traders and producers. இது வந்து என்ன செய்கிறாங்க, இந்த இன்ஃப்ளேஷன் ஆனது வந்து ட்ரேடர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து என்ன செய்கிறாங்க, நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தட் இஸ் இன்சென்டிவ் டு த ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் ரைஸாக இருக்குது. அது வந்து நாங்கள் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ப்ரொடியூசரும் விற்பனையாளர்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி. திஸ் இஸ் பர்டிகுலர்லி பீரியட் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் when resources are not fully utilized. this inflation particularly period to full employment வருவதற்கு முன்னாடி இருக்குது. when the resources are not fully utilized, இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்து ஃபுல்லாக பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. so the profit due to the rising prices encourages it encourages and induces the business class to increase their investment in production and leading to generation of employment and income. அப்போ என்ன சார், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா அதனால் வந்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குது, இன்கம் ஆனது அதிகமாக இருக்குது. இது திஸ் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், however higher inflation results in a serious depreciation of value of money and it discourages the savings on the part of the public. இப்போ இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், இப்போ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு அப்படின்னா மிக அதிகப்படியான விலைவாசி ஏற்றம், அதான் வந்து விலை ஏற்றது தான் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அப்போ விலை அதிகமாகி போச்சுன்னா இருக்கக்கூடிய பணத்தை ஃபுல்லாக வந்து நினைச்சாங்க பொருள் வாங்க செலவழிக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, இட் டிஸ்கரேஜஸ் சேவிங்ஸ். அவங்க சேவ் பண்ணி வைக்கவே முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய பணத்தை முழுவதும் அவங்க பயன்பாட்டுக்காண்டி நினைச்சாங்க, அவங்க தேவைக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. சாப்பாட்டுக்காண்டி கூட அரிசி வாங்குறதோ பருப்பு வாங்குறதுக்கோ மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க. அப்படி செலவழிக்கும் போது அவங்க சேவ் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. இன்ஃப்ளேஷனால் இது ஒரு ப்ராப்ளமானது இருக்குது. Next, when the value of money undergoes considerable depreciation, value of money ரொம்ப குறையுது. this may even drain out the foreign capital already invested in the country. இப்போ வந்து சொல்கிறாங்க ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியாயிடும். ப்ராஃபிட் கம்மியாயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நமக்கு கம்மியாயிடும். இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் குறையும், இன்கம் ஆனது குறையும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வித் ரெடியூஸ்டு கேபிட்டல் அக்குமுலேஷன், அதாவது மூலதன திரட்சி குறையுது. the investment will suffer a serious setback which may have the adverse effect on volume of production of the country. இதனால் வந்து சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு கேபிட்டல் அக்குமுலேஷன் குறையிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டு குறையும். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தியும் வந்து குறையும். திஸ் மே டிஸ்கரேஜ் த ஆண்டர்பிரனர் அண்ட் பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் டேக்கிங் த பிஸ்னஸ் ரிஸ்க். இதனால் வந்து என்ன செய்கிறாங்க, பிஸ்னஸ்மேனும் ஆண்டர்பிரனரும் டிஸ்கரேஜ் ஆகுறாங்க. அதனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறது குறையும். இன்ஃப்ளேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு ஹோர்டிங் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். இன்ஃப்ளேஷன் என்ன செய்கிறாங்க, எசென்ஷியல் குட்ஸை ஃபுல்லாக பதுக்கி வைக்கிறாங்க. ஹோர்டிங் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் போத் பை ட்ரேடர்ஸ் அஸ் வெல் அஸ் கன்சியூமர்ஸ். இப்போ ட்ரேடர்ஸ் விற்பனையாளர்களும் சரி, கன்சியூமர்ஸ் சொல்லி இந்த பொருள்கள்லாம் பதுக்கி வச்சிடறாங்க. அண்ட் தஸ் லீடிங் டு ஸ்டில் ஹையர் இன்ஃப்ளேஷன் ரேட். அதனால் இன்னும் மேலும் மேலும் வந்து இன்ஃப்ளேஷன் ஆனது கூடுது. Okay, next, inflation encourages investment in speculative activities rather than the productive purposes. Inflation encourages investment speculative activities. Speculative activitiesனா என்ன அர்த்தம்னா, இன் ஃபியூச்சரில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போயே வந்து என்ன செஞ்சுறாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி உள்ளே வச்சிடறாங்க. தட் இஸ் கால்ட் as holding, பதுக்கி வச்சிடறாங்க.
ஓகேயா? அப்போ அதனாலையும் வந்து நினச்சிடறாங்க இன்ஃப்ளேஷன் ஆனது வந்துக்கிட்டு ரேதர் தேன் இந்த ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் மற்றும் மேலுமே அடுத்தடுத்து உற்பத்திக்கு பயன்படுத்தாமல் உள்ள பதுக்கி வச்சுறதுனால என்ன செய்கிறாங்க வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் உருவாக காரணமாக இருக்குது. இது வந்து ப்ரொடக்ஷன் சைட். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன், எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு டெப்டார்ஸ் அண்டு கிரெடிட்டார்ஸ். கடன் வாங்கினவங்களும் சரி கடன் கொடுத்தவங்களுக்கும் இந்த இன்ஃப்ளேஷன் என்ன செய்யுது அப்படிங்கிறதான் டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். டியூரிங் த இன்ஃப்ளேஷன் டெப்டார்ஸ் ஆர் கெயின் ஒரு கிரெடிட்டார்ஸ் ஆர் லாஸ். டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கடன் வாங்கினவங்க வந்து நினைச்சாங்க அவங்களுக்கு பணத்துடைய மதிப்பெல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் அவங்க லாபம் அடைகிறாங்க. கடன் கொடுத்தவங்களுக்கு என்னன்னு கேட்டால் திரும்ப அவங்க பணத்தை வாங்கும்போது அது எப்போ என்ன வேல்யூவில் கொடுத்தாங்களோ அதை விட ரொம்ப குறைவான வேல்யூ வந்து அந்த பணத்துக்கு இருக்குது, அதனால் அவங்களுக்கு வந்து லாஸர்ஸாக வந்து இருக்கிறாங்க. ஸோ த ரீசன் இஸ் தட் டெப்டார்ஸ் ஹேட் borrowed when the purchasing power of money was high and now repay the loans when the purchasing power of money is low due to the rising prices. ரீபே பண்ணும் பொழுது அங்கே பர்ச்சேசிங் பவர் ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்காது. டெப்டார்ஸ் ஆர் கெயின் டூரிங் த இன்ஃப்ளேஷன். ஓகே, திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் பாயிண்ட். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். செகண்ட் ஒன் ஃபிக்ஸட் இன்கம் குரூப். ஃபிக்ஸட் இன்கம் குரூப்னால் மந்த்லி இன்கம் குரூப்ஸ், அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சஃபர் ஆகுறாங்க. The fixed income groups are the worst hit during the inflation because their income being fixed do not bear any relationship with the rising cost of living. அவங்க என்ன செய்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமானாலும் அவங்களால பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வேஜஸ், சேலரி, பென்ஷன், இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்ட்டு, இந்த வீட்டு வாடகை வர்றது, பென்ஷன் வர்றது, மாத சம்பளம், தினக்கூலி, இவங்க நிரந்தரமாக ஒரே மாதிரி வரும்பொழுது அவங்க ரைசிங் ப்ரைஸஸை ஃபேஸ் பண்ண முடியலை. ஸோ தே ஆர் கெட்டிங் லாஸர்ஸ் இன் த ஃபிக்ஸட் இன்கம் குரூப்ஸ். ஓகே, டூரிங் த இன்ஃப்ளேஷன் பீரியட். ஆண்டர்பிரனர் தொழில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் த பூம் டு த ஆண்டர்பிரனர்ஸ் வெதர் தே ஆர் மேனுஃபேக்சரர், ட்ரேடர் ஆர் மெர்ச்சன்ட்டு or the businessman because it serves as a tonic for the business enterprise. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நினச்சிறாங்க பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஃபுல்லாக வந்து இது ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது. they experience windfall gains as the prices of their inventories. இந்த windfall gain அவங்க உற்பத்தி பண்ணி அந்த பொருளை முழுசு அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிடறாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் இன்வென்டரிஸ். அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, சடனாக ப்ரைஸ் கூடும் பொழுது அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆனது ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஓகே, அதான் வந்து இன்வென்டரிஸ்னால் ஸ்டாக்ஸ் உற்பத்தி பண்ணி அது உள்ள ஸ்டாக் வச்சிடறாங்க, அது போய் இன்வென்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இன்வெஸ்டார்ஸ், முதலீடு பண்ணுறவங்க. த இன்வெஸ்டார்ஸ் who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during the inflation. ஓகேங்களா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த பாண்டு, செக்யூரிட்டி, இதில் எல்லாம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா தே ஆர் கெட்டிங் லாஸ் டியூரிங் த இன்ஃப்ளேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வேல்யூ ஆஃப் மணி கூடிடுது, வேல்யூ ஆஃப் மணி குறைஞ்சிருது, மணி சப்ளை அதிகமாகுது. அப்போ வேல்யூ ஆஃப் மணி குறைஞ்சிருச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து வேல்யூ ஆனது குறையும். ஓகே, ஸோ ஆன் த கான்ட்ரரி தோஸ் who invest in shares stand to gain. ஓகே, அது இன்ஸ்டெட் ஆஃப் investment in the bonds and securities, if they are invested in shares and securities, அப்படி ஷேர்ஸில் போடும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, இண்டஸ்ட்ரியில் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு நிறையா வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, ஷேர்ஸ் ஸ்டாண்ட் டு கெயின் பை ரிச் டிவிடெண்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, அப்போ கம்பெனி ஷேர்ஸுடைய வேல்யூவானது கூடும், அப்படிங்கும்போது தே ஆர் கெட்டிங் ப்ராஃபிட். இதுதான் இன்ஃப்ளேஷன் பீரியடில் வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஓகே, தேங்க்யூ.